ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ளேம் ஸ்டார்ட்டரோட லாஸ்ட் பார்ட் வந்திருக்குங்க. இந்த ட்ராமாவே கொஞ்சம் பெருசு. இதுல வேற நானே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். என்னோட சூழ்நிலை காரணமாக நான் சரியான நேரத்துக்கு என்னால இத அப்லோட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்க பொறுமையா இந்த ட்ராமாவ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாம என்னோட சின்ன சின்ன குறைகள நீங்க சுட்டிக்காட்டுறதுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா, அப்பதான் என்னால அடுத்த ஸ்டேஜ் என் சேனல கொண்டுட்டு போ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. புடிச்சிருந்தா மறந்துராம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின், என் சுசி எல்லாரும் வில்லன் கையில மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த வந்து அந்த மாயாவி லேடி வந்து நம்ம யூட்ட வந்து சொல்ல, நம்ம யூவும் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியாறாரு. மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு நம்ம ட்ராமாக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம ட்ராமாவ பார்க்க ஆரம்பிக்கலாம். அதோட நம்மளோட மாயாவியும் வந்து யூட்ட வந்து ஹீரோயின், நம்ம ஹீரோ, என் சுசி எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் சொன்னோன, அத கேட்டு அவனும் அப்படியே அதிர்ச்சியில எந்திரிச்சு நிக்கிறான். என்னது அப்படின்ட்டு. உடனே அந்த மாயாவியும் உங்கள வந்து பார்க்கறதுக்கா மாஸ்டர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, நம்ம யூவும் அவளோட சேர்ந்து கிளம்பி போறான். அவங்க பின்தொடர்ந்துகிட்டே நம்மளோட கமாண்டரும் பொண்ணும் வர்றாங்க. இருந்தாலும் அதுக்கு மேல வர முடியாம அங்கேயே ஸ்டாப் ஆயி நிக்கிறாங்க. அதோட யுவும் இந்த வில்லன்ட்ட வந்துடுறான். இந்த வில்லன் சொல்லுப்படி கேட்டு நம்ம யுவும் கொஞ்சம் ஆடுறான். ஏன்னா நம்மோட காது, காலு எல்லாத்தையும் சரி பண்ண வந்த வில்லன் தானே. அதனால யூ வந்து இவன் பேச்சுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கான். உன்னோட ஆள் இங்க தான் இருக்காங்க. நீ போய் பார்க்கலாம். உனக்கான தேவைகள் எல்லாம் நிறைவேற போகுது. அப்படிங்கிற மாரி அந்த வில்லன்னு நம்ம யூட்ட சொல்றான். அதோட இங்க வந்து ரூஹாவும் பார்த்துட்டு அந்த வில்லன் சொல்றான். "உனக்கு ஒரு கதை சொல்லவா? சின்ன வயசுல இருந்து ஒருத்தன் முடியாம, கால் நடக்க முடியாம, காது கேட்காம இருந்தான். அவன சரி பண்ணது நான் தான். உனக்கு அப்பவே டவுட் ஆக வேண்டாமா? அவன் எப்படி சரியானான்ட்டு. நான் சரி பண்ணி குடுத்ததுனால, அவன் வந்து என் பேச்செல்லாம் கேட்பான். ஏன்டா மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஆசைன்ட்டு ஒண்ணு இருக்க தானே செய்யும். அவனுக்கு கொஞ்சம் பேராசையே இருந்துச்சு. அவன் நல்லபடியா இருக்கணும்னு. அதுவும் இல்லாம அவனுக்கு வந்து உன் மேல ரொம்ப ரொம்ப காதல். உன்னைய அடையணும்னு அவன் ஆசைப்படுறான். என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கான். அப்ப என்னைய பார்க்கறதுக்கா இங்க வந்திருக்கான் அப்படின்னு இந்த வில்லன் நம்ம ரூஹாட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் நம்பவே முடியல. அவளும் ஓடி வந்து யூவ பார்க்க வரா. பார்த்தா யூ அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். உடனே நான் சொன்னது பத்தியா எல்லாமே உண்மை. இவன் என் சொல்லுபடி தான் கேட்பான் அப்படிங்கிற மாரி அந்த வில்லன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "இவன் சொல்றதுல உண்மைதானா? நீங்க இவன் கட்டுப்பாட்டுக்குள்ளயா இருக்கீங்க? என்னுடைய எல்லாத்தையும் இப்ப பொய்யா சொல்லிட்டு இருந்தீங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் நம்ம யூவ பார்த்து கேட்கிறா. நம்ம யூ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இவன் நம்மள்ட்ட பொய் சொல்லிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் கோவமா அவனோட அம்மாவோட லாக்கெட் மாரி நம்ம யூ குடுத்தால்ல நம்ம ஹீரோயின்ட்ட, அத எடுத்து குடுக்குறா. "நீங்க இது என்னட்டயே இருக்கட்டும். உனக்கு பத்திரமா இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி குடுத்தீங்க. ஆனா இப்போ எனக்கு இது தேவையில்ல. நீங்க இவ்ளோ பொய்யான ஆளா இருப்பீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலங்கிற மாரி அவ தூக்கி வச்சுட்டு அவளும் கோவமா போறா. உடனே வில்லனும் கேட்கிறான். "என்னப்பா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? அவளுக்கு நான் எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாரிலாம் நடந்துக்கிறா. ஆனா அவள நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அவ உனக்கு பிடிச்ச மாரியே இருக்கணும். ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கணும்." அப்படிங்கிற மாரி அந்த வில்லனும் சொல்ல, நம்ம இவவும் சரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ரூம்ல வந்து கேன்டீன் மாரி வைக்கிறாங்க. அந்த கேன்டீன்ல ஏதோ ஒரு பொடி மாரி போடுறாங்க. அதாவது அவளோட வசியம் பண்றதுக்கு அந்த பொடி யூஸ் பண்றாங்க. அதே மாரி இங்க சிசிய கட் பண்ணி காட்டுனா, அவங்க சிசிட்ட வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. "நீ எப்படியாவது ரூஹாவ கொன்றுன்னா, அவ நம்ம இடத்துக்கே வந்திருக்கா." அப்படிங்கிற மாரி கேட்க, சிசி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுக்கு அவ அம்மா சொல்றா, "நீ ஒரு தடவ ஜிங்க்குக்காக ரூஹாவ கொன்டா, நீ எனக்காக கொல்ல மாட்டியா?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்க, நம்ம சிசி அமைதியா இருக்கா. உடனே அவங்க அம்மா ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க. "நீ இங்கேருந்து போ. நான் உன் மூஞ்சிலயே முழிக்க விரும்பல." அப்படிங்கிற மாரி. உடனே சிசியும் அங்கருந்து கிளம்பி வந்துர்றா. அதோட கட் பண்ணி நம்ம யூவ காட்டுறாங்க. நம்ம யூவும் ரொம்ப சோகமா நடந்ததெல்லாம் பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வரா. வந்தவ அப்படியே நம்ம யூ பக்கத்துல உட்காந்து, "சீனியர் நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்கள எவ்வளவு மிஸ் பண்ட்டேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அவன்ட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது, டக்குனு அந்த மாயாவி வில்லனும் வரான். வந்துட்டு சொல்றான், "உனக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேத்திக்க. ரூஹாவுக்கு நான் வந்து வசியம் குடுத்துருக்கேன். அவ உன்னைய பத்தி மட்டும் தான் நினைப்பா. இதான் உனக்கு சந்தர்ப்பங்கிற" மாரி அவனும் சொல்லிட்டு போக, யூக்கு என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம யூக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாரி அவனும் யோசனை பண்ண, நம்ம ரூகாவும் அவன்ட்ட ரொம்பவே நெருங்கி வந்து பழகிக்கிட்டு இருக்கா. உடனே அவனும் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணிட்டு, அடுத்ததா நம்ம என்சுசுவ காட்டுறாங்க. இங்க நம்ம என்சுசுவ கட்டி போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படியே கம்பியெல்லாம் பழுக்க காய வச்சு, அவனுக்கு சூடு போட்டு, அவன ரொம்ப டார்ச்சர் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவ வந்து கெஸ்ட் மாரி ஒயினா குடுத்து, அவனுக்கு வேற வழியில டார்ச்சர் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட வில்லனும் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்றான். இந்த மாரி உன்னோட ஒய்ஃப்ன்னு நீ ரூஹ ரூஹான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு அவ வந்து யூவோட ஒய்ஃப் ஆகிக்கிட்டு இருக்கா. இந்த நைட்டு அவங்க சந்தோஷமா 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு மாரி சொன்னோனே, இத கேட்டு என்சுசும் கோவப்படுறான். நம்ம ஹீரோவுக்கும் செம கோவம் வருது. நம்ம என்சுசும் நம்ப மாட்டேங்கிறான். யூ அந்த மாரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த வில்லனும் சொல்றான். பேராசை யாரு விட்டுச்சு? அவனுக்கு ரூஹா மேல ரொம்பவே காதல். அதனால தான் இந்த மாரி ஒத்துக்கிட்டான். அதுவும் இல்லாம அவன் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற மாரி அந்த வில்லனும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான்.
அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுனா, நம்மோட யூ வந்து எந்திரிச்சு மாரி இருக்குது. ஆனா நம்ம ரூஹா வந்து விடமாட்டேங்கிறா. "சீனியர் என்னைய விட்டு எங்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு அவன், "எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இப்ப வந்துர்றேன். நீ தூங்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நேரா அந்த வில்லன பாக்குறதுக்கா வரான். வந்துட்டு யூ கேட்கிறான், "இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அந்த வில்லன், "நான் சொன்னபடி செய்." அப்படின்ட்டு. ஆனா நம்ம யூவும், "சரி நான் நீ சொன்னபடியே நான் செய்றேன். நான் இப்பவே கிளம்பி லூகா மேனருக்கு போறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின்ட்டயும் சொல்லிட்டு, அதோட கிளம்பி வர்றான். இங்க வந்து அந்த கமாண்டர்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட லூகா மேனருக்கு நம்ம உடனே போகணுங்கிற மாரி இங்க கிளம்பி வரான். வந்துட்டு அங்க உள்ள அங்கிள்ட்ட, டான்ட்ட எல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ரூஹா வரல. ரூஹா வந்து இப்ப டயர்டா இருக்கா. எந்த ஒரு பிரச்சனையிலருந்து இப்போதைக்கு அவ தலையிட விரும்பல. அவ இந்த மாரி மெடல் எனக்கு குடுத்துருக்கா. எல்லா பவரும் இப்ப என்னட்ட இருக்குது. நான் சொன்னபடி கேளுங்கன்னு சொன்னா, அங்க உள்ளவங்களும் உடனே அடி பண்ணிர்றாங்க. சரி நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் அப்டின்ட்டு. உடனே படையெல்லாம் நல்லா திரட்டி வைங்க அப்டிங்கிற மாரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். அப்படியே வந்து நம்மளோட ஜிங்கையும் பார்க்கறதுக்காக வரான். வந்துட்டு ஜிங்கிட்ட சொல்றான், "நீ உன்னைய பார்த்துக்கணும். நான் இல்லாத டைம் இந்த லூகா மேனரையும் சில விஷயங்களையும் நீ செய்யணும் எனக்காக" அப்படின்ட்டு அவன்ட்டயும் சில விஷயங்கள்லாம் சொல்றான். உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்கும் கேட்கிறான். ஆனா அந்த பக்கத்துல உள்ள அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டவுட்டு. உடனே ஜிங்க பார்த்து கேட்கிறா, "இந்த மாரி இவன பார்க்கவே கொஞ்சம் வியர்டா இருக்குது. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அதுவும் இல்லாம ரூஹா வேற வரவே இல்ல. அதனால எனக்கு என்னமோ சரியா படல." அப்படிங்கிற மாரி நம்மோட அந்த பொண்ணும் சொல்ல, அதுக்கு ஜிங்கு சொல்றான், "யுவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். கண்டிப்பா எல்லாமே செய்றது எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி ஜிங்கு முழுமையா நம்ம யுவ நம்புறான். நம்ம ஹீரோயினுக்கு வசியம் பண்ணதுனால அவ்வளக்கா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்கா. ஆனா சிசியும் வரா, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நீ யாரு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அவள பார்த்து கேட்க, "நான் உனக்கு ஒரு சிஸ்டர் மாரி" அப்படின்ட்டு. ஆமா எனக்கும் பார்க்கையில எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன் எனக்கு என்னாச்சு? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "உனக்கு தெரிஞ்சவங்க இங்க 2 பேரு இருக்காங்க. வா அவங்கள போய் பார்க்கலாம். உனக்கு ஒரு வேள ஞாபகம் வருதா இல்லையான்ட்டு பார்க்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிசி வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறா. இதெல்லாம் வில்லன் சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம ஹீரோயின கூட்டிட்டு சிசி அந்த சிறைச்சாலைக்கு வந்தோனே, வில்லனும் பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா என்சுசுவ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவன பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இது யாரு? எதுக்காக கட்டி போட்டுருக்காங்க? அப்படின்னு கேட்கும்போது, என்சுசும் அப்படியே முழிச்சு பார்க்குறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. எனக்கு சரியா ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம என்சுசும் கேட்கிறா, "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்கு இவளுக்கு எல்லாம் அப்படி மறந்து போச்சு?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அப்படி பயந்துறா. பயந்தோனே நம்ம சிசி சொல்றா, "உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள போய் பாரு" அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோவ பார்க்குறா. பார்த்தோனே ஹீரோவுக்கும் அவளுக்கு ஞாபகம் வரல. ஆனா எனக்கு ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து சொல்றான், "உனக்கு ஞாபகம் வரலையா? என் பக்கத்துல வா, உனக்கு ஞாபகப்படுத்துறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் தயங்கி தயங்கி அவன் பக்கத்துல வந்தோனே, நம்ம ஹீரோ வந்து, "நான் யாருன்னு தெரியுமா உனக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டக்குனு அவ பக்கத்துல வந்து காத கடிச்சோனே, நம்ம ஹீரோயின் பயந்துறா. பார்த்தா அந்த காத அவன் வேணும்னு தான் கடிச்சிருக்கான். ஏன்னா அவளுக்கு வசியம் இருக்குல்ல, அந்த வசியம் போக்குறதுக்காக தான் அவன் காத கடிச்சிருக்கான். அதோட நம்ம ஹீரோயின கூட்டிட்டு சிசி வரும்போது, வில்லனும் அதோட சரி போதும் இவள கூட்டிட்டு போய் ரூம்ல வைக்கி அப்படின்னு சொன்னோனே, உடனே நம்ம ஹீரோயின கூட்டிட்டு ரூமுக்கு வந்துர்றா. வந்தோனே நம்ம ஹீரோயினு இப்ப எப்போதும் போல பார்த்து சிரிச்சுட்டு சிசிட்ட பேசிட்டு இருக்கா. "எனக்கு தூக்கமா வருது. நான் டயர்டா இருக்கேன். நான் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லவ, அதோட நம்ம ஹீரோயின் சிசி கைய பிடிச்சு, "எனக்கு வசியம் போயிருச்சு" அப்படிங்கிற மாரி அவ கையில எழுதி காட்டுறா. ஏன்டா பக்கத்திலேயே வேற ஒரு பொண்ணு இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால வாய தொறந்து சொல்லாம கையால எழுதி காட்டுறா. ஆனா சிசிக்கு இது புரிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் அதோட படுத்து அப்படியே தூங்கிறா. அதோட கட் பண்ணி நம்ம யூவ காட்டுனா, நம்ம யூ வந்து அந்த ஜிங்க பாத்துட்டு, "நான் சொன்னபடி நடந்துக்க. இதுதான் நல்லது." அப்படிங்கிற மாரி சில யோசனை ஐடியாலாம் குடுத்துட்டு, அங்கருந்து கிளம்பி நேரா வந்து நம்மளோட ஹீரோயின பாக்குறதுக்காக அந்த காட்டுக்கு வரான். அப்ப அந்த கமாண்டர் பொண்ணுட்டயும், அந்த ஆள்ட்டயும் சொல்லிட்டு வரான். "நான் சொன்னபடியே செஞ்சுருங்க." அப்படின்ட்டு. என்ன செய்ய சொன்னான்னு தெரியல. யூவ பார்த்தோனே நம்ம ஹீரோயினும் அவன போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஆனா இதெல்லாம் வெளியில நின்னுட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வில்லன் தான் இந்த மாரி பார்க்க சொல்லியிருக்கான். ஆனா அவனும் நின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம யூவும் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயின தூக்கிக்கிட்டு அப்படியே போனோனே நம்ம ஹீரோவுக்கு மனசே உடைஞ்சிருது. என்னடா நடக்குது இங்க? அப்படிங்கிற மாரி அவனும் அப்படியே யோசனை பண்ணிட்டே போறான். உடனே பெட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் அப்பதான் சொல்றா, "எனக்கு வசியமெல்லாம் போயிருச்சு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா நேத்து நைட் என்ன நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம இவன் சொல்றான், "ஒண்ணும் நடக்கல. நீ என்னட்ட வந்து ரொம்ப நெருக்கமா இருந்த. அப்போ நான் உனக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட் பண்ணி உன்ன தூங்க வச்சுட்டேன். ஆனா நம்ம வில்லன்ட்ட வந்து இந்த மாரி தாம்மா நடிக்கணும். வேற வழி இல்ல இப்போதைக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இது எல்லாமே யூவும் நம்மளோட ரூஹா எல்லாருமே போட்ட திட்டம் தான். இந்த மாரி வில்லனுக்கு ஃபேவரா நடிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே திட்டம் போட்டுருக்காங்க. அதனால தான் யூ இந்த மாரி நடிச்சிருக்கான். ஆனா நம்ம அடுத்த ஆளு நம்ம யூ வந்து நம்ம வில்லன்ட்ட சொல்றான். நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொன்னோனே, அதோட நம்ம வில்லன் சொல்ல சொல்ல நம்ம யூ வந்து எழுதுறான். அதாவது நம்ம லூஹா மேல உள்ள அத்தன போர் வீரர்களையும் வேற நாட்டுக்கு அனுப்புற மாரியும், அந்த நாட்டுல இப்போதைக்கு யாருமே இல்ல. அதனால இப்போ வந்து அந்த நாட்ட தாக்கி நம்ம வந்து லூஹா மன்னர கைப்பற்றலாம் அப்படிங்கிற மாரி கடிதம் எழுதி சிசிட்ட குடுக்க, அத வில்லனும் வாங்கி படிச்சு பார்த்துட்டு, சரி இதுதான் நல்ல சமயம்.
நம்ம லூனா மேனர் வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ட்டு. அதே மாரி இங்க கேப்டனு அந்த இது அந்த அங்கிள்ட்ட வந்து லெட்டர் குடுக்குறாங்க. ஏற்கனவே குடுத்துட்டு போயிருந்தான் போல இருக்குது. அதாவது நம்ம பக்கத்து நாடு எல்லாத்தையும் வந்து தயாரா இருக்கு சொல்லுங்க. போர் நடக்க போது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து உதவிக்கு ஆள் வேணும். அதனால எல்லா நாட்டோட தலைவர்களையும் நம்ம போருக்கு ரெடியாக சொல்லுங்கங்கிற மாரி வந்து லெட்டர் எழுதி குடுத்திருந்தா, அதனால அதே மாரி இவங்களும் எல்லா நாட்டிலயும் சொல்லிட்டு உதவி கேட்டு ரெடியா இருக்காங்க. நம்ம லயாட்டயும் வந்து இந்த மாரி முத்திரைய காட்டிட்டு, உங்கள ரெடியா இருக்க சொல்றாங்க அப்படிங்கிற மாரி. அதே மாரி லின்னுட்டயும் வந்து காட்டணும்னா, லின்னு அதோட போருக்கு கிளம்பி போய்க்கிட்டு இருக்கான். இந்த மாரி எல்லாரும் தயாரா இருக்காங்க. அதே மாரி நம்ம லூனா மன்ன தாக்குறதுக்காக அந்த வில்லங்கி படைகளும் வருது. அந்த படைகளுக்கு தலைமை தாங்கி நம்மளோட மாயாவி பொண்ணு தான் இருக்கா. உடனே அங்க பயங்கரமான போர் நடக்குது. உடனே பக்கத்து நாட்டு தலைவர்கள் எல்லாரும் போர் வீரர்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. நம்ம லயாவும் வந்துர்றா, நம்மளோட லின்னும் வந்துர்றா. பயங்கரமா இங்க சண்டை போய்க்கிட்டு இருக்குது. அப்படியே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது தான், அப்படியே நம்ம லயாவும் பாக்குறா. பார்த்தா லின்னு அங்க வந்து நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அத பார்த்து அப்படியே லயா ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட சண்டையில நின்னு வந்து லயாவ பாக்குறான். பாத்துட்டு அதோட 2 பேரும் ஒத்த ஒத்த பாத்துக்குறாங்க. சரி இப்போதைக்கு வேற வழி இல்ல. நம்ம 2 பேரும் போர முடிப்போம். அப்புறமா நமக்குள்ள நடக்கிறத பத்தி பேசிக்கலாங்கிற மாரி 2 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. அதோட இந்த மாயாவி அந்த லூனா மன்னர் கோட்டைக்குள்ள நுழையறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கேயும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அங்கிள் எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளோட ஜிங்கோட மேய்டா ஒருத்தி இருப்பாள்ல, பாதுகாக்கவள அவ வந்துறா. அவளுக்கும் நம்மளோட மாயாவி அந்த லேடிக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அவளும் பயங்கரமா நம்ம மாயாவியோடயே தாக்குறா. பாவம் நம்ம மாயாவி லேடியால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. இந்த போர்ல வந்து அவங்க படம் வந்து தோத்து போயிருது. நம்ம படம் தான் வந்து வின் ஆகுது. அப்பதான் வந்து அந்த லேடியும் பயங்கரமா மாயாவிய தாக்கணும்னா, அந்த அங்கிளும் வந்துடுறாங்க. வந்துட்டு சரி நீங்கலாம் கூட்டிட்டு ஜிங்க உள்ள கூட்டிட்டு போ. நான் இங்க முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த பொண்ணு நம்ம ஜிங்க கூட்டிட்டு போறான். உடனே அந்த லிங்க் அங்கிளும் வந்து வாள எடுத்து நம்ம மாயாவி மேல வீச, பாவம் அந்த மாயாவி லேடி அப்படியே இறந்து போறா. டக்குன்னு இவ்ளோ சீக்கிரம் இறந்து போவான்னு நான் கூட நினைச்சு பார்க்கல. அவளுக்கு எவ்வளவு பவர். ஆனா எப்படி இப்படி இறந்து போனான்னு தெரியல. ஆனா அந்த மாயாவி லேடி அங்க இறந்து போனா ஒரு வழியா அந்த போர்ல இவங்க தான் வின் ஆயிறாங்க. இங்க யூட்ட வந்து அந்த வில்லன் பேசிக்கிட்டு இருக்கான். எப்படி நம்ம போர்ல வின் ஆயிருவோம்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு லேடி வந்து உழுவுறா. இந்த மாதிரி நம்ம தோத்துட்டோம். அந்த மாதிரி மாயாவி லேடி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா இதை கேட்டோன்னே அந்த வில்லன் ரொம்ப கோவப்படுறான். ஆனா டக்கு நம்ம பக்கத்துல வந்து இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அவனும் சொல்றான், நான் என்ன உன் பேச்செல்லாம் கேட்டு ஆடுவேன்னு நினைச்சேன். நான் ஏற்கனவே வந்து படைகள்லாம் திரட்டி வச்சுட்டு தான் வந்தேன். நீ ஒன்னும் என்னைய வந்து வின் பண்ண முடியாது எங்க படைகளை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வில்லனுக்கு கோவம் வந்துருது. நான் தான் உன்னை நடக்க வச்சேன், பேச வச்சேன், காது கேட்க வச்சேன். நீ என்னட்டையே உன் விளையாட்ட கலட்டுறியா? இந்த மனுஷங்களாம் இப்படிதானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூவோட சண்டை போட நம்ம யூவும் அவனோட தாக்குதலை சமாளிக்கிறான். ஆனா இது சாதாரண வில்லன்னா இவன் அசுரன் இல்ல. டக்கு நம்ம யூவோட கைய பிடிச்சி அப்படியே முறுக்குறான். பார்த்தா அந்த பவர் எல்லாம் ஏதோ வெளியே போற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல நம்ம யூக்கு மறுபடியும் கால் முடியாம காது கேட்காம போதா என்னன்னு தெரியல. நம்ம யூவும் அப்படியே கத்துறான். உடனே டக்குன்னு மயங்கி கீழே விழுந்தோன்னே உடனே அந்த வில்லனே இனிமே ரூம்ப விட்டு எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அதே மாதிரி ரூஹாட்டே வந்து சொல்றாங்க. அதோட வில்லனு நம்ம யூவை பார்த்துட்டு உங்க இது பாச்சா எதுவுமே பழிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாரி இந்த கமாண்டர் பொண்ணு நம்ம ஜிங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாரும் அந்த ஆன்ஹோ பேலஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு. ஜிங்கு நானும் வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பாதுகாப்பு பொண்ணு சொல்றா, நீங்க வேண்டாம் நாங்க போயிட்டு வரோம்டா. ஆனா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதோட சரி எப்படி போகலாங்கிற மாரி எல்லாரும் மேப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லயாலின்னு எல்லாருமே இருக்காங்க. அப்ப லயா கூட சொல்லியிருக்கா, நான் ஒரு தடவை போயிருக்கேன் எங்க அண்ணன் கூட. எனக்கு அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற மாரி. சரி அவ ஆட்கள ஒரு 2 ஆட்கள் நம்மள்ட்ட தான் இருக்காங்களா, அவள கூட்டிக்கிட்டு எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிடலான்ட்டு இவங்க எல்லாரும் டிசைட் பண்றாங்க. அதே மாரி லின்னுக்கு அப்பதான் தெரிய வருது, இந்த போர்ல வந்து மாயாவி லேடி இறந்து போயிட்டான்ட்டு. உடனே அந்த சடலத்த பாக்குறதுக்காக நம்ம லின்னு வர்றான். பார்த்தவன் கொஞ்சம் கவலை தான் படுறான். அதோட அவன் மூஞ்செல்லாம் மூடிட்டு, அப்படி கவலையா வந்திருக்கான். என்னதான் இருந்தாலும் வளர்த்த ஒல்ல, அதனால அவனுக்கு பாவம் கவலையா தான் இருக்குது. அதோட கட் பண்ணி திரும்பவும் நம்ம யூவ காட்டுறாங்க. நம்ம யூவ போட்டு அந்த ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான் போல இருக்கு. உங்களால என்னைய ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க எல்லாத்துக்கும் நான் தக்க பதிலடி குடுக்குறேன். நீங்க எல்லாருமே இங்கேயே கடந்து சாவ போறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனோட ஹீரோவும் பாக்க வரான் அந்த வில்லன். அப்ப ஹீரோ பார்த்து சொல்றான், என்ன யூவ பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னோனே, உடனே நம்ம வில்லனுக்கும் வந்து டக்கு நம்ம ஹீரோட செயின பிடிச்சு இழுக்க நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுகுறான். ஆனா ஏதோ ஒரு மந்திர சக்தி மாதிரி போனோம்னா, நம்ம ஹீரோவும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் என்சுசும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. பாவம் அவனாலதான் சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. அதோட வில்லனு வந்து நம்ம ரூஹாவை கூட்டிக்கிட்டு இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் மாறுறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அதாவது அண்டர் கிரவுண்ட் இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது வந்து நம்மளோட ரூஹோட அம்மாவோட இந்த இடத்துல இருந்தான் போல இருக்குது. அதைத்தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து பழைய இடம். இங்கதான் உங்க அம்மா நாங்க எல்லாரும் ஒண்ணா வளர்ந்தோம். இப்ப திரும்பவும் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட அந்த வில்லன் சொல்றான்.
இடம் மாறி வந்ததுனால நம்ம ரூஹாவும் வில்லன பார்த்து கேட்கிறா, "என்ன உனக்கு பயமா இருக்கா? தோத்துருவோம்." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவன் டக்குனு நம்ம ரூஹா கழுத்த புடிச்சு, "நீ என்ன சொல்ற? எனக்கா பயமா? உங்க எல்லாத்தையும் நான் தான் இப்ப கொல்லப் போறேன். எனக்கு எந்த பயமும் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ரூஹா கீழ தள்ளி விடுறான். நம்ம ஹீரோயினும் அப்படி கீழ விழுந்துறா. உடனே சிசி வந்து அவள அப்படி தூக்குறா. உடனே அந்த வில்லன் சொன்னபடியே ரூம்ல கூட்டிட்டு வந்தோனே பார்த்தா, சிசி அழுவுற மாரி இருக்கு. நம்ம ரூஹா அப்பதான் கவனிச்சுட்டு, "ஏன் என்னாச்சு? எதுக்கு நீ அழுகுற?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க அம்மா இறந்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி சிசி சொல்றா. உடனே நம்ம ஹீரோயினும் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. "சரி கவலைப்படாதன்ட்டு." அவனா சிசி சொல்றான், "ஆமா செஞ்ச பாவத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் பலன் கிடைக்க தானே செய்யும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளும் அங்கருந்து போவா. அதோட இங்க காட்டுறாய்ங்க. உங்க எல்லாருமே காட்ட நோக்கி வராங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு வழி தெரியல. ஆனா அந்த மாயாவியோட கூட்டத்துல உள்ள 2 லேடிய கூட்டிட்டு வந்து, "எங்களுக்கு வழிய காட்டுங்க." அப்படின்னு சொன்னோனே, அவங்களும் பயந்து பயந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு எங்க இருந்தோ பார்த்தா நெறைய அம்பா வந்து வருது. ஆனா அங்க உள்ளவங்களும் எல்லாரும் முடிஞ்ச அளவு அந்த அம்பெல்லாம் தடுக்குறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிற ஆபத்துங்கிற மாரி ஒரு இடம் ஓடி வந்து ஒரு பக்கமா வந்து நின்டுக்கிறாங்க. இனிமே இத தாண்டி போறவன் தான் நெறைய ஆபத்துக்கள் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, முராங்க அங்கிளும் சொல்றாங்க, "ஆமாமா, ஏதோ ரெட் ரே மாரி பண்ணி வச்சிருக்காய்ங்க. அதனால இத தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான வழியெல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்மள்ட்ட சின்ன சின்ன பாம் மாரி ஏதாவது இருந்தா தேவல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்மளோட லின்னும் சொல்றான், "ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பக்கத்துல எங்கேயும் கிடைக்குதான்னு பார்த்து நான் வாங்கி கொண்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்புறான். இவங்கலாம் இதே இடத்துல பாதுகாப்பா நிக்க சொல்லிட்டு. அதே சமயம் சிசியும் வந்து அந்த வில்லன்ட்ட சொல்றான். அவங்கலாம் நம்மள தேடி நம்ம காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. உடனே நம்ம வில்லன், "ஓ! அப்படியா அவங்களுக்குலாம் அவ்ளோ தைரியம் வந்துருச்சா? அப்பனா அவங்க செய்ற வேலைக்கு நம்ம ஒரு கிஃப்ட் குடுக்கலாம். போயி என்சுசுவ வந்து கொண்டு அவன் தலைய கொண்டு போய் அவனுக்கு கிஃப்ட்டா குடுங்க அவங்களுக்கு." அப்படின்னு சொன்னோனே, அதோட 2 லேடியும் வந்து நம்ம என்சுசு சிறைக்கு வராங்க. நம்ம என்சுசு செயின வந்து கழட்டிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ கேட்கறான், "என்ன பண்றீங்க? எதுக்காக இவன எங்க கூட்டிட்டு போறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க எதுவுமே சொல்லாம செயின கழட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், "நான் வந்து உடனே உங்க மாஸ்டர பார்க்கணும். என்னைய கூட்டிட்டு போங்க." அப்படிங்கிற மாரி. அதே மாரி சிசி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றா, "இந்த மாரி என்சுசுவ கொல்ல போறாங்களாம்." அப்படிங்கிற மாரி. உடனே இத கேட்டோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துறா. "என்ன நடக்குது?" அப்படின்ட்டு. நான் உடனே அவங்க மாஸ்டர சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இவன வில்லன சந்திக்கிறதுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. நம்ம வில்லனும் நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கிறான், "என்ன நீ என்னைய பார்க்க வந்துருக்குற? ஏன் உங்க எல்லாத்தையும் நான் உயிரோட விடணுங்கிறதுக்கா மடிப்பேச்ச கேட்க வந்திருக்கியான்னு?" "ஆமா நான் கேட்க தான் வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு பிடிச்சமான ஒரு புள்ள நான் தரேன். என்னால முடியும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொன்னோனே, உடனே வில்லன் கேட்கறான், "என்னது?" அப்படின்ட்டு. "மிங்க் என்னால தர முடியும்ன்னு" சொன்னோனே, உடனே வில்லனுக்கு கோவம் வந்துருது. டக்குன்னு அவன் ஏதோ ஒரு சக்தி மாரி கைய நீட்ட, உடனே நம்ம ஹீரோ அப்படியே பின்பக்கமா ஓடி பறந்து போற மாரி இருக்கு. ஆனா ஒரு வழியா சமாளிச்சு நம்ம ஹீரோவும் நின்றான். நின்றோனே, "நீ என்ன சொல்ற? நீ எப்படி எனக்கு பிடிச்சமான பொருள வந்து எனக்கு தர முடியும்?" அப்படிங்கிற மாரி வில்லன் வந்து நம்ம ஹீரோவ அடிக்க, பாவம் நம்ம ஹீரோ வாயிலருந்து ரத்தம் வருது. "பாரு உன்னோட ரத்தங்கள்லாம் இப்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. உன் உடம்பு ஃபுல்லா பாய்சன் இப்ப வந்து போய்க்கிட்டு இருக்கு. நீனே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. நீ எனக்கு எப்படி நான் விருப்பப்பட்டத தர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துறா. ஆனா டக்குனு அந்த வில்லன் வந்து ஏதோ திரை மாரி போட்டோனே, அந்த திரைய தாண்டி அவளால அத மாய வலைய தாண்டி நம்ம ஹீரோயினால இங்கிட்டு வர முடியல. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கறத அங்கிட்டு நின்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து வில்லன்ட்ட சொல்றான், "நான் உனக்கு ஒரு பொருள் தர முடியும். உனக்கு பிடிச்சமான பொருள். மிங்க்க என்னால தர முடியும்." அப்படின்னு சொன்னோனே, "நீ என்ன சொல்ற? என்ட்ட பொய் சொல்றியா?" அப்படிங்கிற மாரி வில்லனும் கேட்கறான். "நான் எதுக்கு பொய் சொல்லப் போறேன்? நானே இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நான் ஏதாவது செய்ய முடியுமா? உன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? ஆனா என்னால முடியும். கண்டிப்பா அவள கொன்னுட்டு வர முடியும்ன்னு" சொன்னோனே, வில்லனால நம்பவே முடியல. "அது எப்படி உன்னால முடியும்?" அப்படின்ட்டு. ரூஹா வந்து சின்ன வயசுல இருக்கும்போதுல 3 வருஷமா நான் அவள வந்து அடைச்சு வச்சிருந்தேன். அவ மெமரி எல்லாத்தையும் லாஸ் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட காதலிய உயிர கொன்னுட்டு வர்றதுக்காகத்தான் நான் ரூஹா உடம்ப வந்து நான் பயன்படுத்திக்கலான்னு இருந்தேன். அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ரூஹா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப வந்து மிங்க்கோட பிளட் வந்து ரூஹா தான். நிச்சயமா அவ உடம்புல வந்து நம்ம மிங்க கொண்டு வரலாம். இவளோட மெமரி எல்லாத்தையும் உடம்பு வந்து ரூஹா உடம்பு. ஆனா மெமரி எல்லாமே வந்து நம்ம மிங்க்கா கொண்டு வரலாம். என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறா. வில்லனு நம்ம ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே யோசனையா இருந்துகிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றா, "நிச்சயமா நான் என் உடம்புல வந்து யார் நினைவையும் கொண்டு வர விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வில்லன் டக்குன்னு கோவப்பட்டு அவ நம்ம ஹீரோயின வந்து தலைமுடிய பிடிச்சு இழுத்து, "நீ என்ன சொல்றது? உன் உடம்புல யார் இருக்குன்னு, யார் இருக்கக்கூடாதுன்ட்டு. எனக்கு மிங்க் வேணும்." அப்படிங்கிற மாரி நம்ம வில்லனும் நம்ம ஹீரோயின வந்து டக்குன்னு அடிச்சுறான். அடிச்சோனே நம்ம ஹீரோ தான் வந்து அவள தூக்கிட்டு அதோட சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு வர்றான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிறா. "அப்ப இவ்வளோ நாள் என்னைய லவ் பண்ணது எல்லாமே வந்து உங்க காதலிக்காகத்தானா? உங்க காதலிய வந்து என் உடம்புல கொண்டு வர்றதுக்காகத்தான் நீங்க இவ்வளோ நாள் என்னைய லவ் பண்ற மாரி நடிச்சீங்களா? அப்ப என்னைய லவ் பண்ணலையா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையா கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவ வந்து எதுவுமே பதில் சொல்ல முடியல. "நான் இப்போதைக்கு இந்த முடிவ எடுக்காட்டி, இங்க உள்ளவங்க எல்லாத்தையும் சாவடிச்சுருவான். என் சுஸ் எல்லாத்தையும் சாவடிச்சுருவான். எனக்கு வேற வழி இல்ல. இப்போதைக்கு இதுதான் செஞ்ச முடியும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல
நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீங்க எதுக்காக என்னைய லவ் பண்ணீங்க என்னல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்கள உண்மையிலே லவ் பண்ணேன். உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கன்னத்துல வந்து கிஸ் குடுத்துட்டு, அதோட நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிருங்க அப்படிங்கிற மாரி அவளும் சம்மதம் சொல்லிக்கிறா. உங்க அம்மாவோட நினைவுகள் எல்லாத்தையும் உடம்புக்குள்ள கொண்டுட்டு வரணும். உன்னுடைய மெமரி வந்து லாஸ் ஆயிரும். இது 1 வருஷம் இல்ல கொஞ்சம் வருஷம் கூட அது அப்படியே நீ இருக்கலாம். ஆனா நீ வந்து அதுவரைக்கும் நீ ரூஹாவா இருக்க முடியாது. உன் உடம்புல உங்க அம்மாவோட நினைவுகள், அவங்க அம்மாவா தான் வாழ்வாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா அதுக்கு வந்து சில பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கு உன் மனசும், உடம்பும் தயாராகணும் அப்படிங்கிற மாரி சில பயிற்சியெல்லாம் சொல்லிக் குடுக்க, நம்ம ரூஹாவும் அந்த பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் நடந்ததெல்லாம் சொல்ல, என் சுசும் வந்து எனக்கு அந்த 9வது கலைய சொல்லி தரீங்களான்ட்டு. இல்ல இப்ப சொல்லிக் குடுத்தும் வேஸ்ட்டு. அந்த வில்லன கொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அடுத்து நம்ம ஹீரோயினுக்காக வந்து அந்த இது மாத்துறதுக்கு, மிக்கா மாத்துறதுக்கு அவனும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நெத்தியில வச்சு. இதெல்லாம் வெளியில நின்டு அந்த வில்லனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ட்ரிங்க்ஸ்ல வந்து நம்ம ஹீரோட பிளட்ட குடுத்துட்டு, "இந்த ட்ரிங்க்ஸ குடி. உனக்கு இது நல்லது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இத குடிச்சா நான் எல்லாத்தையும் மறந்துருவேனா? நான் மின்கா மாறிடுவேனான்னு?" நம்ம ஹீரோயினும் கேட்கிறா. "ஆமா அந்த மாரி தான்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, வாயில குடிக்கிற மாரி குடிச்சிட்டு டக்குன்னு கீழ ஊத்திறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோனுக்கு கடுப்பாயிருது. உடனே வேகமா உள்ள வந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. உடனே நீ மின்கா மாறு. எனக்கு மிங்க் வேணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின மிரட்டுறான். நம்ம ஹீரோவும், "சரி நான் சொல்றபடி கேளு. வேற வழி இல்ல." அப்படின்னு சொன்னோனே, மறுபடியும் அதே மாரி ஒரு ட்ரிங்க்ஸ மறுபடியும் தயார் பண்ணி நம்ம ஹீரோவும் குடுக்க, நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம அத குடிக்கிறா. குடிச்ச உடனே அவளுக்கு ஒரு மாரி மயக்கமா வருது. அப்படியே மயங்கி சரிஞ்சிர்றா. நம்ம நின்னு அதோட பாம்லாம் இங்க வாங்கிட்டு வந்துர்றோம். வந்துட்டு நாங்க 4 பேர் மட்டும் மொதல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கின்னு, லின்னு, லயாவும் அந்த பொண்ணும் 4 பேர் மட்டும் கிளம்புறாங்க. போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால நின்னுட்டு மேலேருந்து பாம் தூக்கி போடுறாங்க. பாம் தூக்கி தூக்கி போட, அங்க மறைஞ்சிருக்கிற அந்த கெட்டவங்களோட ஆட்கள்லாம் வந்து அப்படியே அந்த பாம்ல வந்து இறந்து இறந்து கீழ விழுகுறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுலேருந்து அவங்க அடுத்த அடுத்த மரமா முன்னேறி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு போறதுக்காக. இங்க கட் பண்ணி நம்ம என்சூஸ்வ கட்டுறவங்க அவனும் ஏதோ மெடிடேஷன் பண்றான். ஆனா அவனால பண்ணவே முடியல. அவனுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குது. பழைய ஞாபகங்கள், ரூஹோட ஞாபகங்கள், நம்மளோட அவங்க அப்பாவோட ஞாபகங்கள் எல்லாமே வந்துகிட்டு அவனால பண்ணவே முடியல. அப்ப அத பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ, "நீ மனச கண்ட்ரோல் பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. நீ இப்படியே இருந்தா சரியா இருக்காது." அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்றான். இங்க நம்ம ஹீரோயின் அப்பதான் முழிச்சு பார்க்குறா. பார்த்தா பக்கத்துல வில்லன் உட்காந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா மிங்க் மாரி பேசுறா. "என்னாச்சு? எனக்கு ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கு?" அப்படிங்கிற மாரி. "ஒண்ணுமில்ல மாஸ்டர் உனக்கு ஒரு கலை கத்துக் குடுத்தாங்க. அதுல நீ வந்து உனக்கு அடிபட்டுருச்சு. அதனால தான் டயர்டா இருக்கு." அப்படின்னு சொன்னா, "ஓ! அப்படியா எனக்கு டயர்டா இருக்கு." அப்படிங்கிற மாரி அவளும் தூங்கிறா. ஆனாலும் அந்த வில்லனுக்கு கொஞ்சம் டவுட் தான். உண்மையில ரூகாவா? இல்ல மிங்க்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாரி அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட இங்க கட் பண்ணி காட்டுனா, அந்த 4 பேரும் முன்னேறி கடைசியில அந்த குகைக்கு வந்துறாங்க. இதுதான் அந்த இடம். வாங்க உள்ள போகலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. ஆனா சரி ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாம்னு சொல்லிட்டு, ஆளுக்கு ஒரு ஒரு பக்கமா போய் தேடுறாங்க. நம்ம லயா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்மளோட என்சூஸோட அந்த அடையாளம், அந்த கையில மாட்டியிருக்கிற அந்த ஷீல்டு மாரி கூட கிடைக்குது. அத பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க என்ன யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் லயாரோட குரல் கேட்குது. "நான் இங்க இருக்கேன். இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க வராங்க. பார்த்தா திடீர்னு அந்த குகையோட கதவு வந்து க்ளோஸ் ஆயிருது. லயா அந்த பக்கமும், இவங்க இந்த பக்கமும் மாட்டிக்கிறாங்க. என்னடா திடீர்னு குகையோட டோர் வந்து சாத்திக்கிச்சு. இப்ப எப்படி வெளிய போறதுன்னு தெரியதில்ல. இது எப்படி ஓப்பன் பண்றது இந்த டோர? அப்படிங்கிற மாரி அவங்க எல்லாரும் அப்படி பயந்துகிட்டு இருக்காங்க. இது நடந்தது எல்லாத்தையும் அந்த ஸ்பை பொண்ணு வந்து இங்க நம்ம வில்லன்ட்ட சொல்ல, அந்த வில்லன "ஓ! அப்படியே மாட்டிக்கிட்டாங்களா? அவன் அங்கேயே கிடந்து சாகட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா அப்பதான் மிங்க் எந்திரிச்சு வரா. ஆனா வந்தவ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல. ஏதோ ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூஹாவோட அப்பா பேர் சொல்றா. சொல்லிட்டு ஆமா இந்த பேரு ஏன் அடிக்கடி என் ஞாபகத்துக்கு வருது. இது யாரு? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, டக்குன்னு வில்லன் வந்து ஏதோ கைய காட்டுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துறா. ஆனா மயங்கி விழுந்தவ மறுபடியும் எந்திரிக்கும்போது ரூஹாவா எந்திரிக்கிறா. உடனே வில்லன பார்த்து, "நீ எதுக்கு இங்க நின்டுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டோனே, வில்லன் அதிர்ச்சி ஆயிறான். உனக்கு ஒரு பிரைஸ் காட்டலான்னு தான் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து நம்ம யூவ காட்டுறான். நம்ம யூவோட நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு. பாவம் அவனுக்கு அடிபட்டு ரொம்ப இதுல இருக்கான். ஆனா அத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுறா. "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி பேசும்போது தான் தெரியுது. அவனுக்கு காது, கண்ணு, நடக்க முடியாது போல இருக்கு. வாயும் பேச முடியாது போல இருக்கு. எல்லாமே அந்த மாரி ஆக்கி வச்சிருக்கான் அந்த வில்லன். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹீரோயினுக்கு தாங்கவே முடியல. உடனே கையால எழுதி காட்ட, அவனா வந்து விரல வச்சு பேச, ஹீரோயின் பேச, அத வச்சு அந்த யூ வந்து புரிஞ்சுக்கிறான். ஆனா இவன் நிலைமைய பார்த்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. "உங்களுக்கா ஒரு நிலைமை? நீங்க எவ்வளோ பெரிய பிரின்சஸ் எனக்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்ட்டு." இத பார்த்துக்கிட்டு இருந்த வில்லன், "ஐயய்யோ! உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அழுகையா இருக்குது. சரி, சரி போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின அந்த வில்லன் இழுத்துக்கிட்டு போயிறான்.
உண்மையிலேயே பாவம் ஈகோட நிலைமைய பார்க்கல பாவமா தான் இருக்குது. இங்க அந்த வில்லனும் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறான். "இவ ஏன் அடிக்கடி வந்து ரூவா மாறிறா? மிங்கா ஏன் தொடர்ந்து மாற மாட்டேங்கிறா?" அப்படின்னு கேட்கும்போது, அவளோட ரூஹோட மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவளா மனசார வந்து ஒத்துக்கிட்டா மட்டும் தான் மிங்கா மாற முடியும். அவ வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறா. அதனால அவளே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீ எப்படியாவது அவள்ட்ட சமாதானம் பேசினா தான் அவ வருவா அப்படிங்கிற மாரி வில்லன்ட்ட நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா வில்லனும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றான். "நீ வந்து மிங்கா மாறணும். நான் என்ன பண்ணணும் நீ சொல்லு" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "இவங்க எல்லாத்தையும் உயிரோட விடுறதா இருந்தா நான் வேணா மாறேன்ட்டு." உடனே வில்லனும் சரி நான் ஒத்துக்கிறேன்டா. ஆனா உன் பேச்ச நான் எப்படி நம்புறது? நீ எப்ப வேணாலும் உன் மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கிருவா அப்படின்னு சொல்லும்போது, அந்த வில்லன் சொல்றான், "நான் ஒரு தடவ வாக்கு குடுத்தா நான் மாற மாட்டேன். நீ வந்து மில்கா மாறுனியாக்க, உங்க எல்லாத்தையும் நான் உயிரோட விட்டுடேன்." அப்படிங்கிற மாரி அவனும் வாக்கு குடுக்குறான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுனா, பாவம் இவங்க 4 பேரும் சிறையில மாட்டிக்கிட்டாங்களே! இப்போ தண்ணீக்கு, சாப்பாடு எதுவுமே இல்லாம அவங்க அப்படியே டயர்ட் ஆயிறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இனிமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம லின்னும், லயாவும் அப்படி வருத்தப்பட்டு சோகமா இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து கேட்குறாமா ஹீரோயின்ட்ட, "நீ வந்து மிங்க்கா மாறுறதுக்கு ஒத்துக்கிட்டியா? வில்லன் வந்து சொன்னானே அப்படியா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், "ஆமா" அப்படிங்கிற மாரி சொல்றா நம்ம ஹீரோட்ட. அதோட நம்ம ஹீரோவும் அப்படா சரி அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு மறுபடியும் ட்ரிங்க்ஸ வந்து குடுக்குறான். ஆனா அத குடிக்கும் முன்னாடி நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "இத குடிச்சேன்னா நான் வந்து இனிமே ரூஹா வரமாட்டானா? எல்லாத்தையும் மறந்துருவானா?" அப்படின்னு சொல்லிட்டு அத குடிச்சுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தானா, நம்ம ஹீரோவும் அவள அப்படியே தாங்கிக்கிறான். தாங்கிட்டு அவள படுக்க வச்சுட்டு, "இனிமே அவ மாறிட்டா, இனிமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி வில்லன்ட்ட வந்து சொன்னோன, வில்லனும் ஓடி வரான் இவள பார்க்கறதுக்கு. ஆனா இவளும் மில்கா எந்திரிக்கிறா. எந்திரிச்சுட்டு, "என்னாச்சு இப்ப எனக்கு உடம்பு சரியாச்சா?" அப்படிங்கிற மாரி டீலாம் குடுத்து பேசிட்டு இருக்கும்போது, ஆனாலும் எனக்கு ஏன் அவன் பேர் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாரி ரூஹாவோட அப்பா பேர சொன்னோனே, உடனே அந்த வில்லனுக்கு கோவம் வந்துருது. ஏன் எப்ப பார்த்தாலும் அவன் பேரே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் யாரும் இல்ல நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கோவமா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஏன் இவன் எப்ப பார்த்தாலும் அவன் பேரையே சொல்லிக்கிட்டே இருக்கான்ட்டு. ஆனா அவன் ஏன்டா அவ வந்து மின்க்கு உயிருக்கு உயிரா வந்து அவன வந்து லவ் பண்ணியிருக்கா. அவன கல்யாணம் பண்ணியிருக்கா. அதனால தான் அந்த பேர் வந்து அவன் அவ ஆழ் மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. அவ அந்த பேர் மறக்கணும்னா, அவ உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னைய வந்து லவ்வரா ஏத்துக்கணும். அப்பதான் இதெல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு சொன்னா, வில்லனும் யோசனை பண்ணி பார்க்குறான். இதெல்லாம் நடக்குமா? ஆமா இதுதாங்க சரியான நேரம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம மின்க மறுபடியும் பார்க்க வரான் வந்துட்டு, அவ கைய பிடிச்சு உட்காந்துட்டு நான் ஒண்ணு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவோமா அப்படின்னு கேட்டோனே, அவளும் சொல்றா, "நீ என்ன பேசுறா? நீ எனக்கு தம்பி மாரி" அப்படின்னு சொன்னோனே, "நீ நானும் ஒண்ணும் கூட பொறந்தவங்க கிடையாது" அப்படின்ட்டேன். அதுக்கு மிங்கு மாரி இருக்கிற நம்ம ஹீரோயின் சொல்றா, "என்ன நீ சொல்றா? இதெல்லாம் பார்த்தா மத்தவங்க சிரிப்பாங்கன்னு" சொன்னோனே, அந்த வில்லனுக்கு கோவம் வந்துருது. "யார் சிரிப்பா? நீயும் நானும் மேரேஜ் தான் பண்ணிக்கணும். இல்லாட்டி இங்க உள்ளவங்க எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன்னு" சொல்லிட்டு டக்குனு அவன் பவர காட்டுறான். பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அப்படியே கீழ விழுந்துறா. இறந்து போயிறா போல இருக்கு. இத பார்த்தோனே அவன் பயந்துறான். "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவள விட்டுடு" அப்படின்னு சொன்னா, "மிங்கு புரிஞ்சுக்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க. உனக்காகத்தான் இது எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்க உள்ள சிசியும் அப்படியே கைய நீட்டுறான். அவ பக்கத்துல வந்திருக்கிறா. இவ ஒரு வகையில நம்மளோட சிஸ்டரோட டாட்டர். "நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்காட்டி இவளையும் கொன்றுடுவேன்" அப்படின்னு சொன்னோனே, பாவம் மிங்கும் பயந்துறாங்க. பயந்துட்டு, "சரி நான் ஒத்துக்கிறேன். கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அவளும் ஒத்துக்கிறா. உடனே வில்லனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுவே போதும் அப்படிங்கிற மாரி ஹக் பண்ணிக்கிறான். இங்க கல்யாண ஏற்பாடுகளும் நடக்குது. அதுக்காக வந்து இங்க நம்மளோட யூவையும், நம்ம எல்சூஸையும் வந்து கட்டையெல்லாம் அவுத்துட்டு, வலங்கெல்லாம் அவுத்துட்டு, "இன்னைக்கு வந்து எங்க மாஸ்டருக்கு மேரேஜ். நீங்க எல்லாரும் விருந்துக்கு வாங்க" அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, கல்யாண கோலத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வில்லனும் அதே மாரி கல்யாண ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு, நம்ம அவன் கூட்டிட்டு போறதுக்கா வரான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு மாரி மூச்சு அடைக்கிற மாரி இருக்கு, நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு நம்ம ஹீரோவ கூப்பிட்டோனே, நம்ம ஹீரோவும் பதறடிச்சு ஓடி வரான். ஆனா அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் தொட போகும்போது, அவன் வந்து வில்லன் வந்து தொடவும் மாட்டேங்கிறான். இவள தொடக்கூடாதுன்ட்டு. "நீ ஒண்ணும் இப்ப பேசிட்டு இருக்காத. இவ உயிர காப்பாத்தணும். நீ இங்கேருந்து போ. நான் இவ உயிர காப்பாத்தணும்னு" சொன்னேன்னா, அங்கருந்து வில்லன் எல்லாரும் வந்துர்றாங்க. அப்பதான் இவன் கைய பிடிச்சு பார்த்துட்டு, "நான் தான் என் பிளட்ட குடுத்தேனே, உனக்கு நல்லா தானே இருக்கு. ஏன் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, பார்த்தா அவ திரும்பி பார்க்குறா. "நீ இன்னும் மாறவே இல்லையாண்டு. நான் அந்த ட்ரிங்க்ஸ குடிக்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா இதெல்லாம் பிரச்சனை ஆயிருமே! இது ரொம்ப ப்ராப்ளம்ல. மறுபடியும் ஏதாவது ஒண்ணுண்டா நான் உன்ன இழக்க விரும்பல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினும் சொல்றா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நிச்சயமா என்சூஸுக்கு வந்து 50% நல்லா பவர் இருக்கு. உங்களுக்கும் கொஞ்சம் பவர் இருக்கு. நம்ம இத வச்சு இந்த வில்லன நம்ம சாவடிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் திட்டம் போடுறா. இதுவரைக்கும் நம்ம ஹீரோயின் வந்து மின்கா மாறல. ரூஹாவா தான் இருந்திருக்கா. அவ மிங்கு மாரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இங்க கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம என்சுசு, யூவ வந்து உட்கார வச்சிருக்காங்க. என்சுசும் கோவமா உட்காந்துகிட்டு இருக்கான். எப்படியாவது அவன சாவடிச்சிடணும்னு. ஆனா இதெல்லாம் பாவம் நம்ம யூக்கு எதுவுமே பார்க்க, கேட்க முடியாம அவனும் பொம்மை மாரி உட்காந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம மறுபடியும் வில்லன் வந்து கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "இப்போ உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" சொன்னோனே, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப சரியாயிடுச்சு" அப்படின்னு சொன்னோனே, "சரி வா மேரேஜ் பண்ணிக்க போலாம்ன்னு" சொல்லிட்டு அந்த மேடைக்கு வராங்க. அதோட அங்க உள்ள சேர்ல 2 பேரும் உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இதுவரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்கள மன்னிச்சு எங்கள வாழ்த்துங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வில்லனும் "நீ இதெல்லாம் உங்கள்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லன்ட்டு." "இல்ல, இல்ல நம்ம மேரேஜ்னால எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா.
உடனே அந்த வில்லனும் எந்திரிச்சு, "உனக்கா சித்தார் வாங்கிட்டு வந்திருக்கேன். அத நீ ப்ளே பண்ணு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும் அத ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் என்சூசு டக்குன்னு வாளோட எந்திரிச்சவன், "இதுவரைக்கும் உன் வெறுப்பெல்லாம் இருந்ததெல்லாம் போதும். இப்ப நான் என் வெறுப்பு எல்லாத்தையும் காட்டப் போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வாள எடுத்துக்கிட்டு அந்த வில்லன தாக்க வரான். அவனா பெரிய அசுரன்ல. அவன எப்படி இவனால தாக்க முடியும்? அவனா ஒண்ணுமே பண்ணாம பயங்கரமா 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவு அந்த வில்லனும் கொஞ்சம் கொஞ்சம் காயப்பட தான் செய்றான். அந்த டைம்ல நம்ம என்சூஸும் வாள் எடுத்துட்டு வேகமா வந்து வெட்ட வரும்போது, டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம வில்லன காப்பாத்துறதுக்காக வந்து அவன் பின்னாடி வந்துறான். உடனே டக்குன்னு அந்த வெட்டு வந்து நம்ம ஹீரோயின் மேல பட்டுருது. இத பார்த்தோனே அந்த வில்லனுக்கு செம்ம கடுப்பாயி, உடனே ஒரு கையத்தான் காட்டுறான். என்சூஸ் அந்த பக்கமா தூக்கி வீச போறான். ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம வில்லன் கேட்கறான், "நீ ஏன் அப்படி பண்ணான்ட்டு?" அவளும் மினுக்கு மாரியே பேசுறான். "ஏன்டா உன் மேல நான் உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கேன். உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவன் கோவத்துல டக்குன்னு என்சூஸ அப்படியே கைய காட்டுறான். உடனே என்சூஸ வந்து அப்படியே அந்த இடத்துல பறக்குறான். இவன் அப்படியே என்சூஸ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினும் கையில வச்சுக்கிற அவங்க அம்மாவோட ஹேர் கிளிப்ப பார்க்குறா. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்சூஸ ஏதோ பண்ணோனே, நம்ம என்சூஸ் கீழ போய் விழுந்து அப்படியே அங்கனக்குள்ள மயக்கப்பட்டு விழுந்துறான். உடனே அப்பதான் வில்லன் திரும்புறான். டக்குன்னு நம்ம ஹீரோயினும் மறுபடியும் அதே மாரி நெத்தியிலேயே வந்து அந்த கிளிப்ப வச்சு குத்திறா. குத்துனோன அவன் ஏன் இந்த மாரி பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது, "ஏன்னா நான் ரூஹா" அப்படிங்கிற மாரி அந்த நம்ம ஹீரோயின் சொல்றா. ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் என்ட்ட நடிச்சீங்களா? உங்கள யாரையும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு கைய அப்படி ஏதோ நீட்டுறான். உடனே நம்ம ஹீரோ வந்து தடுத்துறான். தடுத்துட்டு அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அங்கனக்குள்ள ஒரு புயல் காத்தே உருவாகுற மாரி உருவாகனோனே, எல்லாருமே அந்த பக்கம் தூக்கி வீசுறாங்க. நம்ம வில்லனுக்கும், ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இருக்கிற 2 பேரும் அவங்களோட பவர காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவன் நெத்தியில வந்து வில்லன் நெத்தியில வந்து காயப்பட்டுருந்துச்சுல்ல, அந்த காயத்திலேயே பார்த்து கைய வச்சு ஓங்கி ஒரு அடி தான் அடிக்கிறான். நம்ம வில்லன் வந்து கீழ டம்முன்னு விழுந்துறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அதே மாரி விழுந்துறான். 2 பேருமே பலமா அடிபட்டுருக்காங்க. கீழ விழுந்த வில்லனும் ஒரு வழியா இறந்து போயிறான். இங்க அதோட நம்ம ஹீரோயின் பார்க்குறோம். நம்ம ஹீரோவும் பாவம் கீழ விழுந்துறான். உடனே அவ ஓடி வரா வந்துட்டு, "நீங்க என்னைய விட்டு போயிறாதீங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் பாவம் அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் "நான் உனக்காகத்தான் எல்லாமே இவ்வளவும் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா மறுபடியும் உன்னை இழக்க நான் விரும்பல" அப்படிங்கிற மாரி சொன்னவன், டக்குனு நம்ம ஹீரோவும் இறந்து போயிறான். பார்த்தா மறுபடியும் அந்த பனி காத்து மாரி அப்படியே உருகி அப்படியே போகுது. கடைசியில நம்ம ஹீரோயின் கையில அந்த ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம ஹீரோயினும் ரொம்ப பாவமா கதறி அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுவுமே யூக்கு பாவம் ஒண்ணுமே தெரியல. அவன் பொம்மை மாரி உட்காந்துட்டு இருக்கான். என்சுசு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப சிசியும் வந்து நம்ம என்சுசுவ தூக்கிட்டு, கடைசில நம்ம யூவையும் கூட்டிக்கிட்டு, வாங்க இங்கேருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு, எல்லாரும் அங்கருந்து கிளம்பி வராங்க. ஒரு வழியா இங்க உள்ளவங்க படைகள் எல்லாருமே வந்துறாங்க. அப்பதான் என்சுசும் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் உள்ள வந்தவங்க 4 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோனே, என்சுசு நான் வழிய காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வரான். வந்து பார்த்தவங்க எல்லாரும் சிறையில அடைச்சிருக்காங்க. இங்க லயா பார்த்தா மயங்கி கிடக்குறா. அத பார்த்தோனே நின்னு பயந்துறான். ஒரு வழியா பார்த்தா உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னா தான் அவன் சந்தோஷப்படுறான். கடைசியில ஒரு வழியா எல்லாரும் அங்கருந்து புறப்பட்டு வரும்போது, இங்க படையெல்லாம் வெளியில நின்டுகிட்டு இருக்காங்க. நம்ம லயாவோட படை, லின்னோட படை. நம்ம லின்னு லயாவ அப்படி தாங்கி கூட்டிக்கிட்டு வந்து அவங்க அண்ணிட்ட விட்டோம்னா, நம்ம ஃபேங் அந்த பொண்ணு வந்து டக்குன்னு நம்ம லின்ன இழுத்து நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அங்கிட்டு போற அப்படின்ட்டு. ஆனா என்சூசும் சரி இங்க வந்தது எல்லாம் போதும். நம்ம இங்கருந்து உடனே கிளம்புவோம்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துறாங்க. அதோட கட் பண்ணி நம்ம லூனா மேனர காட்டுனாங்க. எல்லாரும் மீட்டிங் ஹால்ல இருக்காங்க. ஆனா என்சூசு இங்க நடந்தது எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு, அப்படியே அவன் செஞ்ச பாவத்துக்கு சாரின்னு கேட்டுட்டு, அப்பதான் சொல்றான், "நான் தான் மாஸ்டர் பையன்" அப்படிங்கிற மாரி. உடனே இத கேட்டோனே எல்லாரும் என்னது அப்படிங்கிற மாரி குழம்புறாங்க. ஆனா என்சூசு இதுக்கான விளக்கம் நான் பின்னாடி சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி வந்து அவங்க அவங்க அப்பாவோட அந்த ஃபோட்டோ பக்கத்துல உட்காந்து, நம்மளோட என்சூசும் மன்னிப்பு கேட்கிறான். "அப்பா என்னைய மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம். இனிமே உங்க பையனா நல்லபடியா நடந்து இந்த லூனா மேல நடத்துவேன்" அப்படிங்கிற மாரி நம்ம என்சூசும் அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட மழை ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால, நம்ம ஹீரோயின் அங்க தங்க ஒத்துக்கிறா. நைட் எல்லாம் அவ படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா, யாரோ வர மாரி இருக்குது. அப்பதான் அவ முழிச்சு பார்க்குறா. வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவுக்கு சாவே இல்ல போல இருக்குது. வடிவேல் ஜோக்குல செத்து செத்து விளையாடுவாமா அப்படிங்கிற மாரி தான் இப்போ நடக்குது. உடனே நம்ம ஹீரோவும் வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் யாரோ வர மாரி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் அதோட வந்து ரூம் கதவ தொறக்கலான்னு கை வைக்கும்போது, நம்ம ஹீரோயின் டக்குன்னு கதவ தொறக்குறா. தொறந்தோனே அவ சந்தோஷத்துல தாங்கவே முடியல. "நீங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னோன, நம்ம ஹீரோவும் டக்குனு அவள ஹக் பண்ணிக்கிறான். "நீ என்னைய தேடி நீ வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோக்கு சொல்ல, நம்ம ஹீரோயின் "ஆமா உங்கள தேடி வந்துட்டேன். நீங்க ஏன் என்னைய பார்க்க வரல? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு?" சொல்லும்போது, அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா வந்து குளிரு பனி சாபத்தால நான் இது பண்ணியிருந்தேன்ல, அந்த சாபம் எனக்கு போயிடுச்சு. நான் ஹான்கோ பேலஸ்ல உள்ள ஒரு பவர நான் யூஸ் பண்ணியிருந்தேன். கடைசில அந்த தீமையே வந்து என்னைய வந்து காப்பாத்திருச்சு. அதனால நான் உயிர் பொழைச்சுட்டேன். நான் அங்கருந்து இங்க வந்துட்டேன். நீ கண்டிப்பா என்னைய தேடி வருவா அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயி அப்படியே சந்தோஷமா அவங்க லைஃப்ப தொடங்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ கனவு மாரி இருக்குது.
நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோவ காணோம். அதோட வந்து அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ முதுகுல ஏதோ காயம் பட்டுருக்கு. பிளட்டும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ வந்து அதெல்லாம் காட்டாம நம்ம ஹீரோயினோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வெளியில மறுபடியும் வில்லங்கலாம் வந்திருக்காய்ங்க. நம்ம ஹீரோவோட சண்டை போடுறதுக்கா, "நீ வந்து எங்க ஆங்கர் பேலஸ் வந்து அழிச்சுட்ட. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கோம்." அப்படிங்கிற மாரி அவைங்க வந்து இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோட. நம்ம ஹீரோவும் சண்டை போட, அப்பதான் காட்டுறாய்ங்க. மொத நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 2 சண்டை போடுவாங்கல்ல, அதே மாரி சண்டை தான் இது. அதாவது இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கனவுலா வருது. நம்ம அன்னைக்கு இறந்து போனது வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோயின் ரூஹா தான். 100 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் அவங்க மறுஜென்மம் எடுத்து இப்போ ஒண்ணா சேர்ந்துக்கிறாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ சொல்வாரு, "நான் உனக்காகத்தான் இவ்வளவு நாள் இருந்தேன். உனக்காகத்தான் நான் வாழ்ந்தேன்." அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் கூட கேட்குவா, "யாரு அந்த பொண்ணு? யாரு அந்த பொண்ணு? அந்த பொண்ண அவ்ளோ நேசிச்சீங்களான்ட்டு." "அந்த நேசிச்ச பொண்ணே நீ தான்." அப்படிங்கிற மாரி கனவுல வர்றதுக்காகத்தான் இந்த உண்மையெல்லாம் தெரியுது. இந்த கனவுல இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் நிண்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கெஞ்சும், "அலையன் எப்படியாவது ரூஹாவ காப்பாத்துங்க. நான் வேணா 10 வருஷம் மண்டி போட்டுக்கிறேன். கடுமையான பணியில வந்து தவம் இருக்கிறேன்ட்டு." அந்த மாரி தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஹீரோட குரு வந்து, "உன்னோட இதெல்லாம் வெற்றி பெற்றுருச்சு. நீ போகலாம். உனக்கு ரூஹா கிடைச்சுட்டா." அப்படிங்கிற மாரி சொல்ல நம்ம ஹீரோவும் வராரு. டக்குனு நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்தா, அப்பதான் தெரியுது நம்ம பிங்க் டவுன்ல இருக்கான்டா. வெளிய வந்து பார்க்குறா, அந்த கமாண்டர் பொண்ணு வந்து சொல்றா, "எங்க போனீங்க? உங்கள தேடிட்டு வந்தோன்ட்டு." அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நம்ம எங்க இருக்கணும்? நம்ம பிங்க் டவுன்ல தான் இருக்கோம்." அப்படின்னு சொன்னோனே, "இப்ப எங்க ஹீரோ?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ளவர் கார்டன்ல தான் இருக்கான்னு தெரிய வந்தோனே, நம்ம ஹீரோயினும் அவன பார்க்கறதுக்கா வரா. அங்க வந்து பார்த்தா, அங்க ஃபேங்குங்கிற பொண்ணு தான் இப்ப அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு மாஸ்டரா இருக்கா போல இருக்கு. ஆமா. ஜிங்கும், லயாவும் இப்ப ஒண்ணா சேர்ந்துட்டாங்களா, இப்போ இந்த பொண்ணு என்ன செய்வா? பாவம் இங்க திரும்ப வந்துட்டா போல இருக்கு. நம்ம ஹீரோயின பார்த்தோன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "எங்க ஹீரோன்ட்டு?" "உங்களுக்காகத்தான் உள்ள காத்துக்கிட்டு இருக்காருன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதோட நம்ம ஹீரோவ பார்க்க வரா. வந்துட்டு, "நான் தான் அந்த பொண்ணா? எனக்காகத்தான் இத்தன வருஷம் நீங்க போராடிக்கிட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்புறம் என்னங்க, ஒரு வழியா இந்த கதை நல்லபடியா முடியுது. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. 100 வருஷம் நம்ம ஹீரோயினுக்காகத்தான் இவரு தவம் இருந்து, இப்ப மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க போல இருக்குது. ஏதோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரிய நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சுக்கிறங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நானும் இதோட கிளம்புறேன். வேற ஒரு டிராமாவோட உங்கள மீட் பண்றேன். பாய்.